பால் ரவுண்டர் பீஸ் வந்து பந்து போட்டு ஜெயிக்க வைக்குது அப்படின்னா அது எப்பேற்பட்ட கொலவடியா போட்டிருக்கும். அப்ப அந்த பால் போறப்ப ஹார்திக் பாண்டியா என்ன தெரியுமா தோணி இருக்கும், இதுதான் ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் மேட்ச், இதுதான் கோலியோட லாஸ்ட் மேட்ச், இதுதான் ஜடேஜாவோட லாஸ்ட் மேட்ச். இந்த பால் என் கையில கொடுக்குறாங்க, நான் பந்து போட்டு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், இந்தியா 140 கோடி மக்களோட கனவை நிறைவேற்றணும், என் பேர் ஹார்திக் பாண்டியா, நான் அடுத்த சீசன்ல நான் தான் கேப்டன், இப்படிங்கிற எல்லா ப்ரெஷரும் இந்த பால் அவர் வாங்கி கொடுத்து பந்து போடுறப்ப உண்மையிலே மனுஷன் அழுது கண் கலங்கிட்டாப்ல. இந்தியாவோ வந்து T20 கப் வந்து ஜெயிச்சிருச்சு. அவங்களோட 17 வருஷத்துக்கு அப்புறம் 2வது கப்பு ரொம்ப சந்தோஷம். பட் இந்தியாவோட ஸ்டாண்டர்டுக்கு இது கம்மி தானே. என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒரு டேட்டா பேஸ் சொல்றேன் கேளுங்க. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2013 இருந்து 23 வரைக்கும் இந்த 10 ICC ஈவென்ட் கலந்துருக்கு. ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, ஆஹா இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். என்ன அப்படின்னா, 10 ICC ஈவென்ட் கலந்துருக்குன்னு சொன்னேன்ல, அதுல வந்து கிட்டத்தட்ட 5 தடவை ஃபைனல் வந்து இந்தியா தோத்து போயிருக்கு, கோப்பையை நழுவ விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 4 முறை அரையிறுதியில வந்து கோப்பையை நழுவ விட்டுருக்காங்க. இப்ப ஒரே ஒரு தடவை மட்டும் சூப்பர் 12ல T20ல கோப்பையை நழுவ விட்டுருக்காங்க. இத்தனை ஸ்டாண்ட்ஸாவையும் தாண்டி இந்த T20 கப்பை ஜெயிக்கிறப்ப ரோஹித் சர்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? கோலியோட கனவு ஒரு ICC ஈவென்ட் வந்து கோலி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான பேக்கேஜ் உள்ள ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஒரே அவர் ஸ்டாண்டர்டுக்கு கோலி ஸ்டாண்டர்டுக்குலாம் வந்து இதெல்லாம் கம்மி தான். பட் இருந்தாலும் உச்சி முகர்ந்த ஒரு விஷயம் இந்த T20 கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செலிப்ரேட் பண்ணாரு, மனநிலைமை என்ன, இந்தியா டீமுக்கு தோனி சொன்ன வார்த்தைகள், ரோஹித் சர்மா எல்லாத்தோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா வந்து அந்த பாலை வந்து ஹார்திக் பாண்டியா கொடுக்குறப்ப பாலை மட்டும் கொடுக்க மாட்டாரு, 140 கோடி மக்களின் இதயங்கள் எதிர்பார்ப்ப நீ தாண்டா அடுத்த கேப்டன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா நான் பார்த்த எல்லா விஷயத்தையும் இப்ப இந்த வீடியோல கண்டிப்பா நான் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாட்காஸ்டாவே போடலாம். ஸோ பட் நீங்க பார்க்கணுமே, ஸோ ரத்தன சுருக்கமா எதெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வெல்கம் பேக் டு தி லூயிஸ் அட்டைகள். ICC கோப்பைகளை வென்ற இந்திய அணி மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், பாட்டா பிரிச்சு பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு. கன்சிஸ்டன்டான ஒரு டீம் 2013 இருந்து தோனி தலைமையில சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பூட்டு வந்து நமக்கு துறக்கப்படவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து நமக்கு ஒரு 10-11 வருஷமா வந்து நம்மள அலைய விட்டுருச்சு அந்த கோப்பை. இந்திய அணியை வந்து அலைய விட்டது ஒரு கோப்பை வராதான்னு. எப்ப பாரு ஃபைனல்ல வந்து தோக்குறோம். ஒரு கன்சிஸ்டன்டான டீம். நம்ம ஏன் இந்தியா வந்து நம்ம திட்டுவோம், நம்ம இந்தியா டீம் நம்ம திட்டவே இல்லை. என்ன காரணம்? ஒண்ணுமே கிடையாது. அவங்க கொடுத்த கன்சிஸ்டன்டா ஒரு டீம் ஃபைனல் வந்து தோக்குது, நம்ம இந்தியாவை திட்டுவோமா? திட்ட மாட்டோம். ஒரு டீம் செமிஃபைனல் வந்து தோக்குது, நம்ம திட்டுவோமா? கண்டிப்பா திட்ட மாட்டோம். அப்ப கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்க ஒரு இந்திய டீம் அவங்க வந்து செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ போய் தான் தோக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது அப்படியே நம்மள ஏமாத்திருச்சு. இந்த கன்சிஸ்டன்ட்ங்கிற ஒரு விஷயம் ஏமாத்திருச்சு. இப்ப நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம், 2017ல டிராவிட் தலைமையில ஒரு வேர்ல்டு கப் வந்து விளையாடுறப்ப என்ன ஆகுதுன்னா, பெர்முடா கூட தோற்கறாங்க. சில நேரம் பங்களாதேஷ்லாம் நம்ம அப்செட் பண்ணி விட்டுருக்கோம். அப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு பிளேயர்ஸையும் வந்து இந்தியா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸோட வீட்லயும் கல்லடி அடிச்சாங்க. அவங்களோட போட்டோஸ் மேல செருப்பு வச்சு பண்றது, அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ், சில இம்மெச்சூர் ஃபேன்ஸ் வந்து பண்ணாங்க. இப்பேற்பட்ட நம்ம இந்திய ரசிகர்கள் 10 வருஷமா அமைதியா இருக்காங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ட் தான் காரணம். இதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த ஆஸ்திரேலியா அணிகளும் நியூசிலாந்து அணிகளும் தான். சோ இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸாவுக்கு இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் ஒரு சம்மரி காட்டுறேன் பாருங்க. இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸாவுக்கு இப்ப 10 ICC டிராஃபில ஒரு 5 அடிச்சிருந்தா கூட இந்நேரம் கேலரியில ஒரு 5 கப்பு சேர்த்து வந்திருக்கும். சோ அதனாலதான் ரோஹித் சர்மா ரொம்ப எமோஷனல் ஆகி தரையை அப்படி தட்டுவாப்ல. யாருக்குமே செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. வேர்ல்டு கப்ல மேக்ஸ்வெல் சொல்லி பேட் கமின்ஸ் சொல்லி அடிச்சாப்ல. அதே மாதிரி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஆஸ்திரேலியா கூட தோத்தோம், அவங்க கூட தோத்தோம். சோ அப்படி இருந்து ஒரு கப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எப்பேற்பட்ட கப்பா இருக்கணும், எவ்வளவு ஸ்பெஷல் மூமெண்டா இருக்கணும். அந்த கப்பை வாங்கி கொண்டாடுறப்ப ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 3 பேரும். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்தியா வந்து இப்பொழுது எப்படி ஐஸ் வித் ஃபயர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கதான் நான் பாக்குறேன். சோ இந்த T20 வேர்ல்டு கப்பை பத்தி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா யாரை பாராட்டணும் அப்படின்னா த அன்சங் ஹீரோ பும்ரா, ஹர்ஷதீப், இவங்க 2 பேர்த்த பாராட்டி ஆகணும். ஏன் அன்சங் ஹீரோன்னு சொல்றோம்? ரோஹித் தலைமையில் கப் அடித்தது, கோலி தலைமையில் ரோஹித் கோலி 2 பேர்த்தையே தான் சொல்லிட்டு இருக்கோம். சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனா
ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த வீரன் பும்ரா அப்படிங்கறத தாராளமா ஒத்துக்கொண்டு பேசியே ஆகணும். ஸோ இந்த மேட்சோட ஒரு சின்ன நம்மளோட மன ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்டிங்லேயே 2 விக்கெட் கழட்டிட்டாங்க. கழட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா தொண்டை கரகரங்குது அப்படின்னு சொல்லி மேட்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் பபுல்காம் பண்ணிட்டு ஒரு ஷாட் அடிப்பாப்ல, அதையும் கேட்ச் போட்டுச்சிட்டாங்க. அக்ஷர் பட்டேலும் கோலியும் இது வரைக்கும் கோலி மேல 1000 விமர்சனம் இருந்திருக்கலாம். ஆனா அவ சாம்பார் தலைவன் ஃபைனல்ல அடிச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அதுதாங்க மாஸ்டர் கிளாஷ். ஒரு மாஸ்டர் இன்னிங்ஸ், ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி காம்ஸ்டாப்ல. ஸோ பேட் பிளேயர் இந்தியாவுக்கு. அதான் சொல்றேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட ரேஞ்சுக்கு இதெல்லாம் கம்மி. நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் கம்மி. சரி, இருந்தாலும் ஓகே, நடந்து போச்சு. எல்லா அணிகளும் கோப்பை அடிக்கிறது சகஜம் தானே, இதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற முன்னிலையை எடுத்துக்கொண்டு ஸோ நான் பார்த்த ஒரு ஸ்டான்ஸா வந்து பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் அந்த இந்தியா மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, ஃபைனல் மேட்ச்ல வந்து நம்ம செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப 29 பாலுக்கு 29 ரன் அடிக்கணும் அப்படிங்கிறப்ப எந்த T20 டீமாவது அது விடுமா? அது சவுத் ஆப்பிரிக்கா செயல்படலன்னு நினைச்சா நம்ம மேலதான் தப்பு. காரணம் என்னன்னா, இவங்க மும்பை இந்தியன்ஸ் பிளான அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா பி டிஃபன் லோ டோட்டல் எனி டே அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த விஷயத்த இங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. பாலுக்கு பால் தான், இதை வச்சு நீ ஒரு மேட்ச் வச்சா நீ தாண்டா கிங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மேட்ச். அந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுற வரைக்கும் அந்த மேட்சை மறக்கவே மறக்காது. மிகப்பெரிய அடியா எது பார்க்கும்னா 2015 செமிஃபைனலுக்கு அப்புறம் இந்த மேட்சை பார்க்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கும், அதுக்கப்புறம் தான் 2015. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அணியை வென்று வீழ்த்திட்டு அது என்ன ஒரு விஷயம் பாக்குறவனுக்குலாம் அப்படியே ஈரகொலையா நடுங்கிருக்கும். அப்பேற்பட்ட மேட்ச் அது. ஒரு மேட்ச் ஒன் சைடா போய் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபைனல் மாதிரியே இருக்காது. அடி வாங்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இது ஸ்டார்டிங்லேயே அவங்க டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதுவும் கிராஃப் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து நம்ம டீம் வந்து ஜெயிக்குது. வின்னிங் பர்சன்டேஜ் நமக்கு ஒரு 3% தான் கொடுத்துருக்கானுங்க. 3% கொடுக்குறப்ப அதை 97 கன்வெர்ட் பண்ணதுதான் இந்த பும்ரா, ஹர்ஷ்தீப், இந்த ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா கையில பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். ஹார்திக் பாண்டியாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், என்னன்னா ஹார்திக் பாண்டியாவிலையும் ரோஹித் சர்மாவிலையும் கண்டிப்பா ஒரு ICC டிராஃபி நமக்கு இருக்கு. ஹார்திக் பாண்டியா வந்து தயவு செஞ்சு எந்த பிளேயர்ஸும் ட்ரோல் பண்ணி லைஃபை கெடுத்து கூடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி பேசியிருப்பேன். ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து வெல் டிசர்வ்டு. அவரு போக்குக்கே விட்டோம்னா செஞ்சு விடுவாப்ல. நம்ம ஏதாவது பூ பண்ணி அது மன ரீதியா பாதிக்கப்பட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வேற மாதிரி பண்ணிட்டாருன்னா போச்சு. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் வந்து ஒரு மேட்ச்ல வந்து ஒரு ஃபைனல் ஓவர் போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு எப்படின்னா அவர் வந்து ஒரு பிரைமரி பவுலர் கிடையாதுல்ல, மேக்ஸிமம் ஒரு ஆல்ரவுண்டர் பீஸ். அந்த ஆல்ரவுண்டர் பீஸ் வந்து பந்து போட்டு ஜெயிக்க வைக்குது அப்படின்னா அது எப்பேற்பட்ட கொலவடியா போட்டிருக்கும். அப்ப அந்த பால் போறப்ப ஹார்திக் பாண்டியா என்ன தெரியுமா தோணி இருக்கும், இதுதான் ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் மேட்ச், இதுதான் கோலியோட லாஸ்ட் மேட்ச், இதுதான் ஜடேஜாவோட லாஸ்ட் மேட்ச். இந்த பால் என் கையில கொடுக்குறாங்க, நான் பந்து போட்டு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், இந்தியா 140 கோடி மக்களோட கனவை நிறைவேற்றணும், என் பேர் ஹார்திக் பாண்டியா, நான் அடுத்த சீசன்ல நான் தான் கேப்டன், இப்படிங்கிற எல்லா ப்ரெஷரும் இந்த பால் அவர் வாங்கி கொடுத்து பந்து போடுறப்ப உண்மையிலே மனுஷன் அழுது கண் கலங்கிட்டாப்ல. அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம எல்லாருமே ஹாப்பியஸ்ட் மூமெண்டா இருந்தோம். அதே மாதிரி ரோஹித் சர்மா அவரோட மிகப்பெரிய T20 பிளேயரா நான் பாக்குற ஒரு 4 பேர் யாருன்னா, இந்தியாவில வந்து பும்ரா, ரோஹித் சர்மா, அந்த லிஸ்ட்ல கோலி வருவாப்புல, அதே மாதிரி சூரியகுமார் யாதவ். நான் பிக் பண்ணனா அதுதான் போடுவேன். இந்த 4 பேர் தான் T20ல அப்படி ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுல 2 பேர் காலி, ரோஹிட்டும் காலி, இவரும் காலி. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. ஏன்னா 2023 ஃபைனல்ல ஒரு தோத்ததுக்கு ஒரு 10 நாள் தூங்கி இருக்க மாட்டாப்ல. அதையும் மீறி ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காப்ல. கிட்டத்தட்ட 3 இறுதி போட்டி அவர் என்ன ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு கேப்டன். ஃபைனல்ல தோக்கறத நான் எதுவுமே தப்பா சொல்ல மாட்டேன். அந்த கேம் யாருக்கு அன்னைக்கு போகுது அதுதான். பட் வந்து ஒரு ஃபைனல்ல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நீ ஃபைனல் கொண்டு வரணும், இந்தியா வந்து ஒடியிலையும் ஃபைனல் கொண்டு வரணும், T20 ஃபைனல் கொண்டு வரணும். கன்சிஸ்டன்டான ஒரு கேப்டன். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அவசரப்பட்டு ஒன் டேலயோ இல்ல டெஸ்ட்லயோ ரிட்டையர்மெண்ட் ரோஹித் கோலி தயவு செய்து கொடுத்து விடார்கள். உங்களை நம்பி நம்ம இந்தியா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கப்பு வாங்கிட்டீங்கல்ல, கண்டிப்பா நம்ம கன்சிஸ்டன்டா நீங்க வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு தடவை ஒரு கேம்ல ஒரு இந்தியா நாடு அடிச்சு வச்சுன்னா தொடர்ந்து கப்பு அடிக்கும். இது வந்து தோனி ஃபார்மேட் தான். ஸோ தயவு செஞ்சு அறிவிப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கோலி
கோலியை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்கிற சில ஃபேன்ஸை பத்தி நான் பேசி ஆகணுங்கிற கடமைப்பட்டுள்ளது லூயிஸ் அட்டைகள் சேனல். என்ன ரீசன் அப்படின்னா, கோலியை பத்தி நான் சொல்லணும்னா, இப்ப கோலி அடிச்சதுக்கு இனிமே இந்தியா கோலி கிட்ட தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லி சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரைட், ஓகே. ஆனா இப்ப இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏன் வந்து கொண்டாடுது அப்படின்னு சொல்லி சில விஷயம் எல்லாம் பார்த்தேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அப்ப நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். சச்சின் பேட்டிங் பிடிக்கிறப்ப அவங்க ஃபேன்ஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னா அடுத்து யார் இன்னிங்ஸ் பார்ப்பாங்க தெரியுமா? டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கறது ஒரு சைடு வைங்க. கங்குலி அடிச்சா சந்தோஷப்படுவாங்க சச்சின் ஃபேன்ஸ். கங்குலி அவுட் ஆயிட்டாருனாலும் சச்சின் அடிச்சா கங்குலி ஃபேன் சந்தோஷப்படுவாங்க. எப்படின்னா அவங்க பிளேயர்ஸ மேல தூக்கி வைப்பாங்க, அடுத்த பிளேயர்ஸ கீழே டவுன் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்த ஒரு விஷயம் அதுதான். தோனி சச்சின் அடிச்சாலும் கங்குலி அடிச்சாலும் அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க செஞ்சுரி போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து கிரவுண்ட்ல அதை பத்தி பேசுவாங்க. இதுதான் நான் பார்த்திருக்கேன். சோ விராட் கோலி யாரு? ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்தியாவோட பிளேயர். அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்சிபி, ஐபிஎல், லொட்டு லுசுக்கு எல்லாமே. தோனி இந்தியா பிளேயர், ஃபர்ஸ்ட் இந்தியா பிளேயர். இது இப்படி பார்ப்போமே, அந்த ஆர்சிபில இவ்வளவு வந்து ட்ரோல் பண்றீங்களே, ஆர்சிபில வந்து இவ்வளவு சம்பவம் பண்றீங்களே, அதை பண்றீங்களே, இதை பண்றீங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க இந்தியாவில மட்டும் என் கோலி கிட்ட வரீங்க. உண்மையிலேயே இந்தியா கிட்ட கோலி கிட்ட தான் வரணும். ஏன்னா அவங்க ரசிச்சது இந்தியாவில தான். அவங்க இந்த ஸ்டேட்டா பிரிச்சு ஐபிஎல் நடத்துறது அப்படிங்கறது அதெல்லாம் நான் இதே பண்ண மாட்டேன். அது வேற, இது வேற. இப்ப இவ்வளவு தூரம் ஹேட் பண்ணவங்க இப்ப கோலி ரசிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? கோலியை வந்து அவங்க மைண்ட்ல பிளேயரா, நல்ல பிளேயரா பிக்ஸ் பண்ணி வச்சுதான் இருப்பாங்க. நம்ம இந்த ஐபிஎல் வந்து பிரிச்சு விட்டுருச்சு, இதுதான் விஷயம். சோ கோலியை கொண்டாடுறாங்களே, நீங்க சந்தோஷம் தான் படணும். அது மத்தபடி கோலியோட ஆட்டிடியூட் அதற்கெல்லாம் நான் சொல்ல வரல. பட் நான் சொல்ல வர்றது, கோலியை கொண்டாடுறாங்கன்னா பெருமிதம் கொள்வோம். உண்மையிலே கோலி கிரேட் பிளேயருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கோலி அடிக்கிறாரு அப்படின்னா அந்த ரன்ஸ் எல்லாம் ஃபைனல்ல சச்சின் ரெக்கார்டை மிந்திட்டாரு வேர்ல்டு கப்ல. அப்படி இருக்கிறப்ப ஃபைனல்ல அவரை மாதிரி ஒரு கத்தியை வந்து பக்காவா குத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுதான் ரோஹித் சர்மா. ரோஹித், கோலி, ஜடேஜா 3 பேரும் இல்ல. சோ இந்தியா ஃபேன்ஸ் வந்து தயவு செஞ்சு யூனிட்டியா இருக்கணும். ஐபிஎல் பத்தி பேசுங்க. பட் வந்து அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ், அதர் பிரான்சைஸ்ல உள்ள ஃபேன்ஸ் வந்து கோலியை கொண்டாடுறப்ப நீங்க அதை ஏத்துக்கோங்க. அதுதான் வந்து ஒரு மெச்சூர்டுக்கான அழகு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம கூட அடிச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்ப அடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், இங்க சேர்றதுதானே கஷ்டம். சோ நீங்க வந்து உடனே இப்ப என்ன போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா, ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான், மேட்சுக்கு முன்னாடி போஸ்ட் போறப்ப நீங்க தோனி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. நம்ம அதான் சொல்றோம்ல, நம்ம வந்து இது வந்து இந்தியா, முதல்ல இந்தியா எல்லாருமே ஒண்ணுதான். கங்குலி அடிச்சதை சச்சின் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ண மாதிரி இன்னைக்கு கோலி அடிச்சதையும் ரோஹித் சர்மா அடிச்சதையும் கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தோனி ஃபேனா, அவங்க இந்த ஃபேனா நம்ம வந்து சர்ச் பண்றதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நான் மேட்ச் பார்த்த வரைக்கும் ஒரு தலை சிறந்த மேட்ச், ஃபுல் ஹைலைட்ஸ் உட்காந்து பார்க்கலாம். தொடர்ந்து இன்னும் இந்த மாதிரி பல கோப்பைகளை இந்திய அணி வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆசை. இந்த மாதிரி வந்து ஒரு பிக்சர் இன்னும் முக்கியமா சொல்லியே ஆகும்னு நினைச்சேன். இதை பத்தி நான் பேசணும். ஆஸ்திரேலியாவை வந்து எதிர்கொண்ட விதம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 3 விஷயம் நான் சொல்லணும். நல்ல வேலை இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு 3 விஷயம் சொல்லணும். ரோஹித் சர்மா வந்து நீங்க ஃபைனல் பத்தி நம்ம பேசுறோம். ஒரு 2 டீமை பத்தி நான் பேசி ஆகணும். நம்பர் 1 ஆப்கானிஸ்தான். ஏற்கனவே அந்த நாட்டுல வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கிரிக்கெட் விளையாண்ட கொண்டு வந்ததே பெருசு. செமிஃபைனல் வந்துட்டாங்க, அப்புறம் தோத்துட்டாங்க. பட் உங்களுக்கு நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டாங்க. அவருக்கு ஆஸ்திரேலியாவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி, நமக்கு நாக் அவுட்டான்னு கேட்டா கிடையாது, ஆஸ்திரேலியாவுக்கு நாக் அவுட், எதிர்கொண்ட விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா போக்கலே அடிக்கணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா போட்டு ஸ்டார்டிங்ல பிறந்துருவாப்ல. அதுதான் மாஸ். ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாகிஸ்தான்ல உள்ள மேட்சை பத்தி சொல்லியே ஆகணும். அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் 100% ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம டீம்ல ஒரு பவுலர் இருக்குடான்னு சொல்லி ரோஹித் சர்மா காமிச்சாரு பாருங்க. இதை விட ஒரு மாஸ் மூமெண்ட் என்னங்க வேணும்? பும்ராவை முடிஞ்ச அளவுக்கு கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். அன்சங் ஹீரோ பும்ராவுக்கு முடிஞ்ச ஏதாவது ஒரு அவார்டாவது ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஒரு பிளேயரு, அப்பேற்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து கண்டிப்பா எல்லா டீமும் விரும்புவாங்க. அவர் 6 பாலுமே 6 வேரியேஷன்ல போறாரு.
என்ன பண்ணுறதுனே தெரியல ஆப்போனண்ட்டுக்கு. ஸோ இதுதான். ஸோ மொத்தத்தில் இந்தியா ரசிகர்களுக்கு சந்தோஷம். அடுத்து நம்ம பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து ஹாப்பி. எல்லா பிளேயர்ஸுக்குமே ஒரு ஆனந்த கண்ணீர், எமோஷ்னல் மூமெண்ட்டு. இதை வந்து கண்டிப்பாக கொண்டாடணும். இதே மாதிரி பல அறுவடைகளை பண்ணணும். இந்திய அணி வந்து பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கேப்டனை போடணும். ஏன்னா தோனிங்கிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் அரசர். அந்த அரசர் நம்ம விட்டு போனதுக்கப்புறம் யாரை டீம் கேப்டனாக போடுறது, யாரை வச்சு செய்கிறதுன்னு இந்தியாவுக்கு குளறுபடியாகவே போச்சு. அதனால தான் இப்போ நீங்கள் நம்ம காமிச்ச பார்த்தீங்க, அந்த 10 வருஷம் ஐசிசி ஈவெண்ட்டில் வந்து இத்தனை தடவை தோத்துருக்கு. இப்போ அடுத்து ஹார்டிக் பாண்டியா அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுதான் விஷயம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கோப்பையை வந்து அடுத்த தடவை வந்து ஜெயிக்கணும். ஹோப் எனிவேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோனி ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. கோப்பையுடன் தாயகம் திரும்பும் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நான் ஒரு விஷயம் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வீடியோ பார்க்குறவர்கள் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.